வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாணி அரவிந்த் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல். இங்கு எழுத்தாளர் வாணி அரவிந்த் அவர்களின் புதினங்களை ஒளி வடிவமாக கேட்டு ரசிக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விழிகள் தேடும் பூங்கவிதை. கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். விழிகள் தேடும் பூங்கவிதை. கவிதை 11. என்ன எது சொன்னாலும் அதிர்ச்சியா பாக்குற? இப்ப என்ன சொல்லிட்டேன்? இந்த தாலி எடுத்து நீயே உன் கழுத்துல கட்டிக்கோன்னு சொன்னேன், அவ்வளோதானே? இப்போவும் நல்ல நேரம்தான் என்றான். அவனது வார்த்தைகளில் உள்ள அர்த்தம் எனக்கு புரிந்தது. அவன் பாதுகாப்பையும் யோசிக்கிறான். ஊர் உலகம் எதுவும் பேசிவிடக் கூடாது, அவன் மரியாதை முக்கியம் என்பதற்கு கவனமாக இருக்கிறான் என்று புரிந்து கொண்டவள், அதில்லங்க, குழந்தை என சொல்ல முடியாமல் தடுமாற, ஆமா, உன் மூலமா எனக்கு ஒரு குழந்தை வேணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா கண்டிஷன்ல நான் தாலி கட்டுறேன்னு சொல்லவே இல்லை. என் மனைவியால குழந்தை பெற்றுக்க முடியல. எனக்கு ஒரு நல்ல பொண்ணு மூலமா ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இதுல எந்த தப்பும் இல்லையே என்றான். தாலி கட்டக்கூடாது, ஆனா குழந்தை மட்டும் வேணும்னு நினைக்கிறாரே, என்ன சொல்வது என்று தெரியாமல் மனதிற்குள் புழுங்கினாள். இந்த தாலி ஒரு உறவுக்காக அல்ல, ஒரு உயிருக்காக என்று நினைத்து கொண்டு தன் கையால் எடுத்தாள். ஏனோ அந்த சிறு கயிறு கூட அவளுக்கு மிகவும் கனமாக இருந்தது. அவளை தன் கழுத்தில் மங்கள நான் பூட்டிக் கொண்டாள். அங்கு மேலச்சத்தம் எதுவும் கேட்கவில்லை. ஐயர் மந்திரம் ஓதவில்லை. யாரும் அச்சதை தூவவில்லை. யாரும் அற்ற அனாதையாக அந்த இடத்தில் அவளையே அனைத்துமாய் மௌனமாய் நின்றாள். இதோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டதா என அவளுக்குள் ஒரு வெறுமை தோன்றியது. இந்த செயினை போட்டுக்கோ என கொடுத்தான். தங்கத்தில் மின்னியது. எனக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம் என்றான். அறைக்கு வந்தவளை ஒரு நிமிடம் அமரக்கூட விடவில்லை. அதற்குள்ளே இப்படி இருக்கிறானே, இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என பிரமித்து போய் கண்ணாடி முன்பு நின்று தன்னையே புதுமையாக பார்த்து கொண்டாள். நிற்பது அவள்தான் என்று அவளால் நம்ப முடியவில்லை. இந்த நிமிடத்திலிருந்து நான் அவனுக்கு மனைவியாகிவிட்டேனா என்று தெரியவில்லை. ஆனால் என் தந்தைக்கு மகளாக இருந்ததற்கான விலையை நான் கொடுக்க தொடங்கிவிட்டேன் என்று மட்டும் புரிந்தது. நீ இங்கே இரு, நானே பக்கத்துல ஏதாவது வீடு கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன் என்றவன் அவளது பதிலை எதிர்பாராமல் கிளம்பினான். அவள் பயத்தோடு மெத்தையில் அமர்ந்தாள். அவளது கனவுகள் மொத்தமாக நொறுங்கி போனதை உணர்ந்தாள். இதற்குள் ஹர்ஷத்திற்கு அவரது தாய் வசுந்தராவிடம் இருந்து அழைப்பு வந்தது. என்னடா, யாழினி திடீர்னு ஊருக்கு அனுப்பிட்டு நீ சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்ட? உன் தம்பி ஊருக்கு வரேன்னு சொல்றான், என்னதாண்டா நடக்குது என கேட்டார். சாரிம்மா, திடீர்னு அமெரிக்கா போக வேண்டிய சூழ்நிலை, முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா அங்கிருந்து முடிக்க வேண்டியிருக்கு. நான் வரத்துக்கு எப்படி 1 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அதான் தம்பி அங்கே பார்க்க சொல்கிறேன். என்னடா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? அதான் அவசர வேலையா வந்துட்டேன்னு சொல்கிறேன், இல்லை புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் அப்புறமா தெளிவாக பேசுகிறேன் என கூறிவிட்டு அவன் தனது வேலையை பார்க்க தொடங்கினான். வசுந்தராவிற்கு குழப்பமாக இருந்தது. ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே என தன் கணவனிடம் புலம்பினார். யாழினிக்கு இவனாகவே அலைபேசியில் தொடர்பு கொண்டான். அவள் எடுக்கவே இல்லை. இப்ப இருக்கிற நிலைமையில பேசினா சரியா இருக்காது என்று நினைத்து கொண்டு அமைதியாக ரிசார்ட்டில் இருந்து ஒருவரின் உதவியோடு வீடு பார்க்க தொடங்கினான். 2 மணி நேரம் அலைந்து திரிந்து அவனுக்கு பிடித்தாற் போல யாரும் இல்லாத அமைதியான சூழலில் உள்ள ஒரு பங்களாவை தேர்ந்தெடுத்தான். அதற்கான அட்வான்ஸ் கொடுத்து நாளை காலை வருவதாக கூறிவிட்டு மற்ற வேலைகளுக்கும் ஆள் ஏற்பாடு செய்துவிட்டு ரிசார்ட்டிற்கு வந்து சேர்ந்தான். அவளுக்கு அன்று இரவு என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயத்திலேயே இருந்தாள். அவள் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை. பயத்தோடு இருந்தவள் அவளாக எதுவும் கேட்கவும் இல்லை, அவனாக எதுவும் சொல்லவில்லை. அந்த அறையில் மௌனம் மட்டுமே நிலவியது. ஏதாவது சாப்பிட்றியா, ஆர்டர் பண்ணட்டா என்று கேட்டான். அவளால் சாப்பிட முடியுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் பசிக்கத்தான் செய்தது. மெதுவாக தலையசைத்தாள். என்ன வேண்டும் என்று கூட கேட்காமல் அவனே அவனுக்கு பிடித்ததை ஆர்டர் செய்தான். ஆர்டர் வந்த உடனே உனக்கு என்ன வேணுமோ நீ போட்டு சாப்பிடு, மீதியை நான் சாப்பிட்டுக்குவேன் என்று கூறிவிட்டு குளிக்க சென்றான். அவளுக்கு இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. ஒப்பந்தத்திற்கு சம்மதித்தாலும் அவளது மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. என்ன யோசித்தாலும் இனி எதுவும் மாறப்போவதில்லை என்பதும் அவளுக்கு தெரியாமல் இல்லை. ஒரு தோசையில் ஒரு சின்ன துண்டு கூட விழுங்க முடியாமல் போராட்டத்தோடு ஒரு தோசையை சாப்பிட்டு முடித்தாள். அவன் வெளியே வந்து பார்த்தான். வாங்கியவை அப்படியே இருக்க அவனுக்கு கோபம் வந்தது. நீ இப்படி சாப்பிட்டு எப்படி ஆரோக்கியமா ஒரு குழந்தை எனக்கு பெத்து கொடுக்க முடியும்? ஒழுங்கா நல்லா சாப்பிடணும் என்றான்.
சரி என தலையை அசைத்தாள். அவன் பொறுமையாக சாப்பிட்டு முடித்து வந்து அமர்ந்தான். காலையில புது வீடு பால் காய்ச்ச போறோம். அங்கதான் நம்ம வாழ்க்கையை தொடங்கணும். அதனால இன்னைக்கு நீ நல்லா ஓய்வு எடுத்துக்கோ, நல்லா தூங்கு என்று கூறிவிட்டு விசாலமான பெரிய அறையில் அவன் ஒருபுறம் தனியாக சென்று உறங்கத் தொடங்கினான். எப்படி இவனால இப்படி இருக்க முடியுது என்று யோசித்தபடியே கொஞ்சம் பயத்தை விடுத்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் விடியும் வரை உறக்கமே இல்லை. பலவிதமான சிந்தனைகள், போராட்டங்கள் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. மறுநாள் காலை பொழுது விடிந்தது. அதிகாலையிலேயே அவசரமாக இவளை எழுப்பி குளிக்க சொல்லி ரிசார்ட் கணக்கை முடித்து கொண்டு பார்த்திருந்த புது வீட்டிற்கு அழைத்து சென்றான். அங்கு வரவேற்க யாரும் இல்லை. எந்த சடங்கும் சம்பிரதாயமும் இல்லை. இருவரும் வீட்டிற்குள் சென்றார்கள். நீ எதுவும் சமைக்க தேவையில்லை. அதுக்கு இங்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ நல்லா சாப்பிடு, உன் உடம்ப மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் என்றான். நானே நல்லா சமைப்பேன் என்றாள். நான் உன்னை இங்கே சமைக்க கூட்டிட்டு வரல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சொன்னதை மட்டும் செய். உங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் பணம் கட்டிட்டேன். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிரும். அதை பற்றி நினைச்சு இனி நீ கவலைப்பட தேவையில்லை என்றான். இவனது அக்கறையிலும் கடமை மட்டுமே தெரிந்தது. அன்பா ஒரு வார்த்தை கூட பேசவே தெரியாதா? இப்படித்தான் இருப்பானா என்று நினைத்தாள். மெதுவாக தேங்க்ஸ் என்று சொன்னாள். உன் தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு நல்லபடியா ஒரு குழந்தையை பெற்று கொடுத்தா போதும் என்றான். அதற்கு மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடுத்தாள். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கு நைட்டு நம்ம வாழ்க்கையை தொடங்கணும் என்றான். அவன் வார்த்தையில் உயிர்ப்பே இல்லை. வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்ல மட்டும் எப்படி முடியுதுன்னு தெரியல என்று நினைத்தாள். எதுவும் பேசாமல் அமைதியாக வீட்டை சுற்றி பார்த்தாள். அவன் சொல்லி வைத்தது போல காலையில் சமைக்க ஏற்பாடு செய்திருந்த வயதான பாட்டி பாக்கியம் வந்திருந்தார். வாங்கம்மா, இவங்கதான் என் மனைவி, பேரு ஷான்வி என அறிமுகப்படுத்தினான். இவங்களதான் நீங்க நல்லா பாத்துக்கணும். நான் நல்லா பாத்துக்கிறேன் கண்ணு. இப்ப சாப்பிட ஏதாவது செய்யட்டுமா என்று கேட்க, மளிகை சாமான் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துருவாங்க. பாத்திரம் எங்க இருக்குது எடுத்துக்க சொன்னாங்க. இருக்கிறத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பாட்டி, மற்றதெல்லாம் அப்புறமா நான் வாங்கி கொடுக்கறேன் என்று சொல்ல, சரி கண்ணு என சமையல் அறைக்குள் போனார். அவனது வார்த்தைகள் அலங்காரம் இல்லாதவைதான். ஆனாலும் பெரிதாக அவரை காயப்படுத்தவில்லை. நீ போய் ரெஸ்ட் எடு. நான் இன்னும் சில திங்ஸ் வாங்கணும். இங்க பக்கத்துல கேட்டுட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். பாட்டிக்கிட்ட தேவையில்லாம எதுவும் பேசாத. அப்படியே பேசினாலும் நம்மள கணவன் மனைவியா அவங்க நம்புற அளவு, சந்தேகப்படாத அளவுக்கு தான் பேசணும் என சொல்லிவிட்டு சென்றான். பாக்கியம் மெதுவாக ஷான்வியிடம் வந்து பேச்சு கொடுத்தார். உன் பேரே வாயில நுழையில கண்ணு. உன்னை நான் என்னன்னு சொல்றது? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடுங்க பாட்டி. சரிடா கண்ணு, உங்க சொந்த ஊர் எது என கேட்டார். எந்த ஊரை சொல்லணும்னு இவர் சொல்லவே இல்லையே என்று யோசித்தாள். பாட்டி, எனக்கு தலை வலிக்குது, ஒரு காஃபி மட்டும் போட்டு தரீங்களா என கேட்டாள். இரு வாரேன் என சமையல் அறைக்குள் செல்ல, ஐயோ இவர் ஃபோன் நம்பரை வாங்கவே இல்லையே, ஃபோன் பண்ணி கேட்கவும் முடியாதே, அடுத்தடுத்து கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது என அப்போதுதான் அவசரமாக சிந்தித்தாள். சென்றவன் சிறிது நேரத்தில் வரும் வரை பாட்டியை சமாளித்தாள். அவன் எப்போ வருவான் என காத்திருந்தவளது காதுகளுக்கு கார் சத்தம் கேட்டவுடன் தான் உயிர் வந்தது. ஹர்ஷத் உள்ளே வந்தவுடன் பாக்கியம் ஷான்வியிடம் இருப்பதை பார்த்தான். ஐயோ, இந்த பாட்டி வேற என்ன கேள்வி கேட்டுச்சோ, இவ என்ன சொன்னான்னு தெரியலையே என்று நினைத்து கொண்டு, பாட்டி நீங்க சமையல பாருங்க என சொல்லி அனுப்பி வைத்தான். பாட்டி ஏதாவது கேள்வி கேட்டுச்சா என அவசரமாக கேட்டான். ஆமாங்க, எந்த ஊரு, எங்கிருந்து வரீங்கன்னு நிறைய கேள்வி கேட்டாங்க. நான் எதுக்குமே பதில் சொல்லல என பதட்டத்தோடு சொன்னாள். முதல்ல உன் ஃபோன் நம்பரை கொடு, என் நம்பரை சேவ் பண்ணு என ஃபோன் நம்பரை இருவரும் பரிமாறி கொண்டார்கள். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு என்ன பத்தின விவரங்களை உனக்கு சொல்றேன், உன்னை பத்தி எனக்கு சொல்லு என முதல் முறையாக அவளிடம் கேட்டான். இருவரும் தங்களை பற்றிய விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்கள். ஷான்விக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இவ்வளவு நல்லவரா இருக்காரு, ஆனா ஒரு குழந்தைக்காக ஏன் இப்படி மாறணும்னு தெரியல என்று நினைத்தாள். அப்போதுதான் அவன் கையில் இருந்த பூவையும் பழங்களையும் பார்த்தாள். மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், இதயம் படபடக்க தொடங்கியது. என்னவாக இருந்தாலும் இன்னைக்கு தப்பிக்க முடியாது, ஒப்பந்தப்படி நான் நடந்துதானே ஆகணும் என மனதை தேற்றிக்கொள்ள முயற்சித்து தோற்று போனாள். நேரம் ஆகிக் கொண்டே இருக்க பாட்டி சமையலை முடித்து சாப்பிட அழைத்தார். பாட்டியின் கை பக்குவம் மிகவும் அருமையாகத்தான் இருந்தது. ரசித்து சாப்பிட்டான் ஹர்ஷத். ஷான்வியோ இரவு என்ன நடக்கப் போகிறதோ என்ற பதட்டத்தோடு சாப்பிட்டாள். நேரம் கடந்து கொண்டே இருக்க இரவு உணவையும் தயார் செய்ய சொல்லிவிட்டு பாக்கியத்தை நேரமாகவே வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். இரவு நெருங்கு கொண்டு இருக்க ஷான்விக்கோ பதட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. நல்ல நேரம் தொடங்கிடுச்சு ஷான்வி, நான் உன்னை ஷான்வின்னு கூப்பிடலாம் தானே என்று கேட்டான். என்று தலையசைத்தாள். ஓகே தேங்க்ஸ், புடவையை மாத்திட்டு பூ வச்சுட்டு வர முடியுமா என்றான்.
அதுவரை இருந்த பயத்தை விட அவளுக்கு பதட்டமும் பயமும் மேலும் அதிகரித்தது. ஆனாலும் தலையசைத்து கொண்டு சென்றாள். அந்த நீல நிற புடவையில் தேவதை போல வந்து நின்றாள். அவளின் அழகை கூட ரசிக்க தோன்றாதவனாய் மௌனமாக நின்றவன், முதல்ல சாமி கும்பிடு என்றான். ஷான்வியோ அவன் சொன்னதை கவனிக்காமல் பல சிந்தனையோடு சிலை என நின்றாள். உங்ககிட்ட தான் ஷான்வி சொல்றேன், சாமி கும்பிட்டுக்க என அவனும் கடவுளை வணங்கினான். நான் செய்யறது தப்பா இருந்தாலும் எனக்கு ஒரு குழந்தை வேணும், அது நல்லபடியா பிறக்கணும் என வேண்டிக் கொண்டான். இவளோ எதையும் சிந்திக்க கூட முடியாமல் அப்படியே நின்றாள். உன்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் ஷான்வி. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்னோட நிலைமையும் நீ புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுத்தேன்னா நல்லா இருக்கும். 2 மனசும் சேர்ந்தாதான் எதுவுமே நல்லதா நடக்கும். நீ இப்படி பயத்தோடு நிம்மதி இல்லாம இருந்தா பிறக்க போற குழந்தை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல என்றான். அது இல்லைங்க, என்ன தடுமாற. முதல்ல அப்படித்தான் இருக்கும், போக போக பழகிடும். எனக்காக ஒரு உயிரை கொடுக்க போற. உன்னை என் வாழ்நாள் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் என கையெடுத்து கும்பிட்டான். அவனது அந்த குணத்தை பார்த்தவள் ஆச்சரியப்பட்டாள். தயவு செஞ்சு என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடு என அவளது கைகளை பிடித்தான். முதல் முறையாக ஒரு ஆணின் கரம் பட்டதும் உடல் சிலிர்த்து போனாள். உள்ளூர பயம் துடிப்பு இருந்தாலும் அவனது நிலையில் புரிந்து கொண்டு தனது ஒப்பந்தத்தையும் அப்பாவின் முகத்தையும் நினைத்து கொண்டு அவனுக்கு உடன்பட்டாள். இதுவரை இல்லாத ஒரு உணர்வினை அவள் அனுபவித்தாள். கண்களில் ஒரு புறம் கண்ணீர் வழிந்தாலும், குழந்தை பெற்ற பிறகு அவனது முடிவு என்னவாக இருந்தாலும் இவன் மட்டுமே தன் வாழ்க்கை என்னும் உறுதியான முடிவோடு அவனுக்கு இணங்கினாள். விரும்பியோ விரும்பாமலோ வாழ்க்கையில் இருவரும் இணைந்தார்கள். அன்றிலிருந்து அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை தொடங்கியது.